பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் அப்படிங்கிற பெரியவரால 1430ஆம் ஆண்டு சுப்ரபாதம் எழுதப்பட்டது. அந்த காலத்துல திருப்பதி வெங்கடாச்சலபதி சந்நிதியில இறைவனை எழுப்பும் விதமாக தேவஸ்தானத்துடைய ஆஸ்தான பாடகர்கள் தினமும் அதிகாலை 3 மணிக்கு சுப்ரபாதத்தை பாடுவாங்க. கிராமபோன் ரெக்கார்ட் வர தொடங்கிய காலத்துல அந்த கம்பெனியில வேலை பார்த்த ஒருத்தர் அடிக்கடி திருப்பதிக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வாராம். திடீர்னு அவருக்கு தெய்வீகமாக இருக்கிற இந்த சுப்ரபாதத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணினா என்னங்கிற ஐடியா தோணிச்சான். பி.வி. அனந்தசயனம் ஐயங்காருங்கிற தேவஸ்தான பாடகரை கொண்டுதான் வெங்கடேச சுப்ரபாதம் முதல்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. ஆனா அந்த ரெக்கார்டிங் HMV கம்பெனிக்கு ஏனோ நிறைவாகப்படல. அதனால MS அம்மாவை வைத்து மறுபடியும் சுப்ரபாதத்தை ரெக்கார்ட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. முதல்ல பாடின அனந்தசயனம் ஐயங்காரே MS அம்மாவுக்கு சமஸ்கிருத உச்சரிப்புக்கு 6 மாதங்கள் பயிற்சி கொடுத்தாராம். சுமார் 100 முறை முழுமையாக சுப்ரபாதத்தை பாடி பாடி அல்லும் பகலும் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க MS அம்மா. 1958ஆம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோ முதலாக MS அம்மாவுடைய சுப்ரபாதத்தை ஒளிபரப்பு செஞ்சாங்க.